வாழ்க வளமுடங்க. நான் வந்து சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. சத்து மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பால் சத்து மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு பால்வாடி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் விற்கிற மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. சத்து மாவு நான் 3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேங்க. ஒரு கப்புக்கு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ, வெள்ளை வேணாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சீனி வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ தேங்காயும் போட்டுடலாம். இதிலே இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், விதை விதைன்னு ஒரு சுடு தண்ணியை வந்து நீங்கள் விதை விதைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாலாம் ஊற்ற வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சிடலாம். இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம கையால் வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. அதை பாருங்கள், அதெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ இது மாதிரி இட்லி துணி போட்டுக்கலாம் தட்டில். நம்ம வந்து என்ன செய்யணும், இப்படி பிடிச்சி வைக்கலாம். நம்ம வந்து பால்வாடி மாவுனா சர்க்கரை போட வேணாங்க. வீட்டில் அரைச்ச மாவுனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுமாரி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். இட்லி மாவு இதில் இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி தண்ணி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. சத்து மாவு கொழுக்கட்டை 5 நிமிஷத்துக்குலாம் போவாங்க. 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வெந்துடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா பானையில் ரொம்ப ஈஸியாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்கள், கொழுக்கட்டை கலரே மாறிச்சு பாருங்கள். நல்லா வெந்துருக்கு பாருங்கள். கையில் ஒட்டலை, ஒன்றும் செய்யலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சிட்டு இப்போ எடுத்து வச்சலாம். இப்போ நல்லா ஆற வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாங்க, ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு. இப்போ நல்லா அங்கே பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை சூப்பராக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்மளுக்கு. தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சு, இப்போ நீங்கள் இட்லி பண்ண தண்ணியை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து நம்ம விதைன்னு தண்ணி இருந்தாலே போதுங்க. நம்ம செஞ்சிடலாம் ஒரு சூப்பரான ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.